பாஜகவின் தேர்தல் வியூகம் தமிழ்நாட்டில் எடுபடாமல் போவது ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு எப்பவுமே பாஜக ஏன் சவாலாக இருக்குது? மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக மிகப்பெரிய ஆதிக்கமாக இருக்கும்போது தமிழ்நாட்டை மட்டும் பாஜக ஏன் சவாலாக இருக்குது? அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஏன் எப்படி பாஜகவுக்கு டஃப் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வியூகம் பெரிய அளவில் இது வரைக்கும் எடுபடாமல் போனதுக்கு பல காரணம் இருக்குது. திமுகவுடைய அசுர பலம் இப்போது மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வரக்கூடிய திமுகவுடைய அசுர பலம் பாஜகவுடைய வியூகத்தை எடுபடாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆனால் அது மட்டும் கிடையாது. இப்போ இங்கே தமிழ்நாடு பொறுத்து ஒவ்வொரு மாநிலம் அந்த மாநிலத்துக்குரிய தனிப்பட்ட மொழி, இனம், அரசியல், கலாச்சாரம் இது எல்லாமே அப்படி தான் பிரிஞ்சு இருக்கும். அதே போல் சமூக நீதி, மாநில சுயாட்சி மற்றும் ஹிந்தி எதிர்ப்பை மையமாக கொண்டுள்ள தமிழ்நாடு கலாச்சார ரீதியாகவும் தனித்துவமாக இருக்காங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. இது பாஜகவுக்கு ஒரு சின்ன சிக்கல் தான். காங்கிரஸ், பாஜகவை உள்ளிட்ட தேசிய கட்சிகளை நிராகரிக்க இது மிக முக்கியமான காரணங்களாக இது பார்க்கப்படுது. குறிப்பாக பாஜகவிற்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாட்டினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி ஒரு முறை நாடாளுமன்றத்தில் பாஜகவை விமர்சிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டை குறிப்பிட்டு. என்னன்னா, பாஜகவை நோக்கி சொல்றார், உங்களால் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சவாலை விட்டார் நாடாளுமன்றத்தில். அது அப்போ பெரிய அளவில் பேச்சு பொருளானது. ஏன்னா தமிழ்நாட்டில் என்றைக்குமே தனியாக நின்று பாஜக வெற்றி பெற்றதே கிடையாது. அதிமுகவுடன் சேர்ந்து தான் பாஜக சில இடங்களை கைப்பற்றி வராங்க, அல்லது மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் பாஜக சில இடங்களை கைப்பற்றுறதோ ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வாங்குறதோ அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவினுடைய பெரும்பாலான மாநிலங்களில் வலுவாக மாறிவிட்ட பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடுமாறுறாங்க? திமுக மட்டும் கிடையாது காரணம். அதுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பழக்கமே சுத்தமாக இங்கே அரசியல் சூழலே வேறு மாதிரியாக இருக்குது. தமிழ்நாட்டை ஒப்பிட்டு மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது, மற்ற மாநிலங்களோடு தமிழ்நாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு இது எல்லாமே பாஜகவின் தேசிய அளவிலான வியூகத்தை நிராகரிக்க முக்கியமான காரணமாக இருக்கிறது. தமிழக அரசியல் நிலப்பரப்பை 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தான் மாறி மாறி ஆண்டுட்டு வராங்க. இந்த கட்சிகளுடைய கொள்கைகள் சமூக நீதி, மாநில சுயாட்சி மற்றும் இந்தி எதிர்ப்பை மையமாக கொண்டு செயல்படுது. என்னதான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் கூட பாஜகவுக்கு தனித்த முறையில் பார்க்கும்போது பெரும்பாலான ஒரு வரவேற்பு இங்கே இருக்கா அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. பாஜகவுடைய சித்தாந்தம் குறித்த புரிதலும் இங்கே வேறு மாதிரி தான் இருக்குது. திராவிட கொள்கைகளுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய தேசியவாதம், இந்துத்துவம் மற்றும் இந்தி மொழி திணிப்பு குறித்த பாஜகவின் கொள்கைகளை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதுவரையிலும் ஏற்றுக்கல. அதே போல் இந்திய தேசிய மொழியாக முன்னிறுத்தக்கூடிய பாஜக நிலைப்பாடு ஆழமான இந்தி எதிர்ப்பு கலாச்சாரம் நிலவக்கூடிய தமிழ்நாட்டில் எடுபடலை. இதுவே தமிழர்கள் தனி அடையாளமாக பார்க்கப்பட காரணமாக இருக்கிறது. கர்நாடகாவினுடைய பெங்களூரில் அல்லது டெல்லியிலோ அல்லது மும்பையிலோ அந்தந்த மொழிகளை கற்காமல் வாழ்ந்துடலாம். ஆனால் மற்ற மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் தமிழை கற்காமல் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா வரக்கூடிய நார்த் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களால நாம் ஹிந்தி கற்றுக்குறோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வட மாநிலத்தவர்கள் தமிழ் கற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. கொஞ்சம் காலங்கள் போக போக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தமிழ் தெரியாமல் வந்தாலும் கூட ஒரு ஆண்டில் தமிழ் தெரிந்தவர்களாக மாறிடுறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசினுடைய தலையீட்டு அதிகரிப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிகம் பேர் கருதுகிறாங்க. காங்கிரஸ் காலத்திலையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலும் சரி, மாநில சுயாட்சி விவகாரம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மத்திய அரசு தலையீடு இருப்பதாக மாநில உரிமைகளுக்கு போராடக்கூடிய தமிழர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது கிடையாது. அதிமுக போன்ற வலுவான கூட்டணி கட்சிகள் இல்லாத போது பாஜக தனித்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழலாம் ஏற்பட்டது. வலுவான பிராந்திய கட்சியின் ஆதரவு இல்லாமல் வாக்கு வங்கியை பாஜகவால் அதிகரிக்க முடியாத நிலை இதுவரைக்கும் தொடர்ந்துட்டு வருது. ஆனால் 2024 முதல் முறையாக அந்த நிலை மாறி இருக்கு. பல தொகுதிகளில் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கதை நம்ம பார்த்தோம். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தோற்றாலும் வலுவாக வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டியிருக்காங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பாஜகவில் செல்வாக்கு மிக்க மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றிய மாநில அளவிலான நம்பகமான தலைமையை அவங்க உருவாக்கணும். எடியூரப்பா போல வலுவான மாநில தலைவர் தமிழ்நாட்டை உருவாக்க பாஜக தேசிய தலைமை அனுமதிக்கணும். அப்படி உருவானாதான் பாஜக இங்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாஜகக்குள்ளே சில பேர் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் சிறுபான்மையினர் ஆதரவின்மை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. பாஜகவுடைய கொள்கைகள் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய குறிப்பாக முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. அதேபோல் சமூக நீதி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட பட்டியலின மக்கள் மற்றும் பின்தங்கிய வகுப்பினருடைய ஒரு பெரிய
குரூப் இருக்காங்க, அந்த பெரிய ஒரு அந்த டீம் அப்படிங்கிறது பாஜகவின் இந்துத்துவ அரசியலிருந்து விலகி நிற்பது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. தேர்தல் வெற்றியை மையமாக கொண்ட புதிய வியூகங்களான இந்து மக்களை ஒருங்கிணைப்பது, திமுக மற்றும் திராவிட அரசியலை கடுமையாக விமர்சிப்பது போன்ற எல்லாமே பொதுமக்களுடைய வாக்குகளாக பெரிய அளவில் இதுவரைக்கும் மாறல. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு முறை சொல்லும்போது பாஜகவை சேர்த்து கொண்டதால் சிறுபான்மையின வாக்குகளும் கிடைக்கல அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தால் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர். திமுகவுமே பாஜக உள்ளே வந்துவிடும் அப்படின்னு அரசியலை முன்னெடுத்து 2021 சரி 2024 தேர்தலும் சரி வெற்றி பெற்றாங்க. யாராவது ஒருவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த பக்கம் திருப்புகளை திமுக அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று வராங்க. பாஜக வியூகம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இந்தி திணிப்பு அப்படிங்கிற பிம்பத்தை முழுமையாக கைவிட்டு தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரலாம். இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் தேவையாக இருக்குன்னு தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது பாஜக செய்வாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான், செய்யறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதேபோல் சமூக நீதி மற்றும் திராவிட கொள்கைகளுடைய முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு திராவிட கட்சிகளுடைய ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் மட்டுமே விமர்சிப்பதில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தோம். அதே போல தேசிய தலைவர்களை மட்டும் நம்பியிருக்காமல் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற வலுவான மக்கள் கவர்ச்சி கொண்ட ஒரு பிராந்திய தலைவரை உருவாக்கணும் அப்படிங்கிறது பாஜகவின் தேவையாக இருக்குது. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ளே வழங்கிய நிதி உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் உதவிகளை மாநில அரசின் பங்கு இல்லாமல் நேரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது. திமுக அல்லது அதிமுகவுடைய நிழலை இல்லாமல் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஒரு மாற்று அப்படிங்கிற வலுவான பிம்பத்தை பாஜக ஏற்படுத்தணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு குறைவு தான். வெறும் சாதி அடிப்படையிலான வாக்குகளை இலக்காக கொள்ளாமல் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான சமூக திட்டங்களை முன்னெடுக்கணும். ஆதரவை பாஜக அதிகரிக்கின்ற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கும் வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே போல் பாரம்பரிய அரசியல் பிரச்சனைகளை தாண்டி வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற புதிய தலைமுறை பிரச்சனைகளை தீவிரமாக கையாள வேண்டிய ஒரு தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள், பல தேவைகள் இருக்கும்போது பாஜக பொறுத்த வரைக்கும் எப்போதும் தமிழ்நாடு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படிங்கிற இந்த நிமிடம் வரை சவாலாக தான் இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், அரசியல் பின்னணி எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கின்ற, அதில் மக்கள் ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்காங்க. அதனால் இந்த நிமிடம் வரை பாஜகவுக்கு தமிழ்நாடு சவால் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது.